கவன் படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கவன் படத்துக்கு 2017ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் போஸ் வெங்கட் அவர்கள், தீரன் மணியரசு. நமக்கு தீரன் மணியரசுன்னு சொன்னாலே ஞாபகம் ஒரு டைலாக். சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். இன்னொரு அவார்டு இஸ் ஸ்பெஷல். ஸோ பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கவன் ஆல்பமை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை வந்து கேவி ஆனந்த் சார் இருந்தாருன்னா ரொம்ப 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 சந்தோஷப்பட்டிருப்பாரு. கவன் படத்துடைய கதை முதல் பாதி வந்து கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதின ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது. அண்ட் 2ஆம் பாகம் முழுக்க வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். அதை வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 வருஷமாக நம்ம வந்து நிறைய மாற்றங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அது வந்து அறிவியல், டெக்னாலஜி, ஃபுட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நம்ம லைஃப்லேயும் லைஃப் ஸ்டைல்லையும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து தகவல். முன்ன வந்து ரேடியோ, பேப்பர், இந்த நெட்வொர்க்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. அது அப்படியே டெலிவிஷனுக்கு மாறினுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஸோ இங்கே எப்படி வேணால் வந்து நம்ம தகவலை தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து நம்ம பாகிஸ்தான்காரங்கள்ட்ட பேசலாம், அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து நேரடியாக பேசலாம். அந்த அளவுக்கு வந்து மீடியா வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு படம் பண்ணலாம். படம் பொறுத்த வரைக்கும் அதோடைய கரு வந்து ஒன்றே ஒன்று தான். பத்திரிகை நிறுவனத்துக்கும் அரசியல்வாதிக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அதை தான் வந்து ஒன்லைனாக வச்சு ட்ரீட் பண்ணி அந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. அண்டு இப்போ கவன் படம் அப்படின்னு வர்றப்ப அப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் அண்ட் சோஷியல் மீடியா அண்டு முக்கியமாக டெலிவிஷனை பற்றி சொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்து அப்போ வந்து அவங்க அந்த படத்தை வந்து எடுத்தாங்க. ஸோ ஸ்டோரி பேஸாக போகிறப்ப எப்படி போனாங்க. இந்த படம் ஏன் மாஸ்டர் பீஸ் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை படிக்கிறோம், இல்லை ஒரு விஷயத்தில் வேலை செய்கிறோம், இல்லை ஒரு படம் எடுக்கிறோன்னா அந்த நாலேஜ் இருக்கணும் இல்லையா. நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறோம், நம்ம அதை பற்றின தெளிவான புரிதல் இருக்கணும் இல்லையா. ஸோ கவன் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா சம்மந்தப்பட்டது. ஸோ பத்திரிகை, டெலிவிஷன் இதில் இருக்கிற நாலேஜ் வேணும். அப்போ அந்த படத்தோட ரைட்டர்ஸ்லாம் யாருன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த படத்தோடைய ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காங்க, மீடியாவில் வேலை செஞ்சுருக்காங்க. கேவி ஆனந்த் சார் வந்து ஃபோட்டோகிராஃபராக வந்து இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி, இந்தியா டுடே, கல்கி, அசைட் இந்த 4 இடங்கள்லையும் வேலை செஞ்சுருக்காரு. 5000க்கும் மேற்பட்ட ஃபோட்டோ, ஒரு 800க்கும் மேலே கவர் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட இன்னொரு ரைட்டர்ஸான சூபா, ஸோ இவங்க 2 பேருமே வந்து கல்கியில் வேலை செஞ்சுருக்காங்க அண்டு விகடனில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இன்னொரு ரைட்டர் கபிலன், அவர் வந்து ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து. அண்ட் புதிய தலைமுறையில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் த பேஸ் ஆஃப் மீடியா. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்குள்ளே நடந்த ஏதாவது ஒரு விஷயம் வந்து படத்துக்குள்ளே இருக்குமா, அதை வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு கதையாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கவன் படத்தோடைய ஸ்கிரிப்டுக்குள்ளே டிஆர் சாரே இல்லை. பட் யாராவது பொலிட்டிக்கலி நாலேஜ் இருக்கிற ஒருத்தவங்க வந்து இந்த படத்துக்குள்ளே வேணும் அப்படின்றப்ப தான் வந்து டிஆர் சாரோடைய பேர் அடிபடுது. கேவி ஆனந்த் சாருக்கு கண்டிப்பாக டிஆர் சார் வேணும். ஏன்னா இவ்வளோ வருஷமாக இருக்கார், பொலிட்டிக்கலி நாலேஜும் இருக்குது. அதே மாதிரி அவரை வந்து பேசுகிற அந்த தமிழும் அந்த பஞ்ச் வசனங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நடிக்காமல் இருந்த டிஆர் அவர்களை கட்டாயப்படுத்தி, சார் இந்த ரோல் நல்லா இருக்கும், இது உங்களுக்காகவே பண்ணுறோம், இது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களோட இயல்புலேயே இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த படத்தை ஃபுல்லாக நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள். டிஆர் சாருடைய ஒரிஜினல் லைஃப் எப்படி இருக்குமோ அந்த இயல்புலேயே வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஐடியா. ஹாரிஸ் ஜெயராஜ் இல்லாமல் ஒரு கேவி ஆனந்த் படம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி ஆல்பம் அநேகன், அடாடா மறக்கவே முடியாது, என்ன மாதிரியான ஒரு படம். அந்த ஆல்பமில் வந்து இப்போவும் தொடுவானம் கேட்டு எத்தனையோ பேர் வந்து எங்கேயோ, நான் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எங்கெங்கேயோ எத்தனையோ பேர் வந்து கேட்டு அந்த பாட்டுக்காக வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டோட இம்பேக்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த ஆல்பமோட இம்பேக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு அடுத்த படம் பண்ணுறாரு கேவி ஆனந்த் கூட வந்து இப்போது புதுசாக சேர்றாங்க ஒரு ஜோடி, ஹிப்ஹாப் தமிழா ஆதி. ஸோ இந்த காம்பினேஷன் ஏன் அப்படின்றப்ப ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து தனி ஒருவன் படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப பிடிச்சி போக இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கேவி ஆனந்த் சார் முடிவு பண்ணுறாரு. அண்ட் அப்படி தான் வந்து ஹிப்ஹாப் தமிழா அவங்க டீம் வந்து உள்ளே வந்தாங்க. 1985-86 அந்த பீரியட் அப்போ வந்து கேவி ஆனந்த், சூபா இவங்க 3 பேருமே ஒரு ப்ராஜெக்டில் வந்து வேலை செய்கிறாங்க, பத்திரிகை நிறுவனம் ஒன்று. அப்போ வந்து மாதம் ஒரு மாவட்டம்னு ஒரு ஸ்பெஷல் எபிசோட், அதுக்காக தான் இவங்க 3 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கேவி ஆனந்த் சார் வந்து ஃபோட்டோகிராஃபர், அவங்க 2 பேரும் அந்த இதில் வந்து ரைட் பண்ணி ஆர்டிக்கல் எழுதுகிறவங்க. விருதுநகரில் ஆவுடையாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாட்டர் பொல்யூஷன் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அந்த இடத்துக்கு 3 பேரும் விரைஞ்சு போய் பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு 5 வருஷமாக பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து ஊனத்தோடையும் நிறைய பிரச்சனையோடையும் வந்து பிறக்கிறாங்க. இது ஏன் அப்படின்றது காரணம் யாருக்குமே தெரில. அப்புறமா வந்து அங்கே ஃபோட்டோகிராஃபும் ஸ்டோரியும் எழுத போனவங்க வந்து ஏரி தண்ணியை பார்த்தாங்க. பக்கத்துலேயே அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியோடைய கழிவுகள்லேருந்து வர கழிவுகள் வந்து அந்த ஏரியில் கலக்கப்படுது. அந்த ஏரியோடைய தண்ணி வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய பாதிப்பு தான் வந்து இங்கே மக்கள் வந்து அட்டாக் ஆகுறது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதை வந்து ஃபோட்டோகிராஃபும் ஆர்டிக்கலாகவும் போடுறாங்க. அந்த பீரியடில் சிஎம்மாக இருந்த எம்ஜிஆருடைய கண்களுக்கு இந்த விஷயம் படுது. ஸோ அதுக்கப்புறம் கேஸ்லாம் போட்டு அந்த விஷயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் அவுட் பண்ணாங்க. அந்த கம்பெனியும் வந்து தூக்கிட்டாங்க, அந்த ஏரியும் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து மாற்றி கொடுத்தாங்க. கேவி ஆனந்த் சார் வந்து இது எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ கவன் படத்துடைய செகண்ட் ஹாஃப்க்கு வாங்க. கவன் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் நீங்கள் அந்த ஏரிக்காக வந்து போராடுற விக்ராந்த், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வந்து ஏன் போராடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி. படத்துக்காக ஒரு சில விஷயங்களை மாற்றி எழுதுனாங்க. இந்த வீடியோவில் ஒரு 2 நிமிஷம் என் லைஃப் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து கேவி ஆனந்த் சாரை லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட், காலேஜில் வந்து அப்போது அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்கும், ஸ்பீச்சு, மைமிங்கு அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ நான் வந்து ஸ்பீச்சுக்கு போனேன், மைமிங்க்கும் இதுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தாங்க. ஸோ ஒரு 2015 அந்த மாதிரி டைம், அநேகன் டைம்லன்னே வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து நான் பேச போகிற டாபிக் வந்து வாட்டர். ஸோ அப்போ நான் வந்து எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை, எனக்கு அந்த ஃபினிஷிங் லைன் ஞாபகம் இருக்குது. உன் உயிரை சேமிக்க வழி இருந்தால் நீ என்ன செய்வாயோ அதையே உலகிற்கு செய், உலகின் உயிர் தண்ணீர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அது வந்து கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் கரெக்டாக பேசணும். அந்த 8 மினிட்ஸில் பேசி நம்ம முடித்து நம்மளுடைய கருத்தை வந்து சொல்லணும். ஸோ என்னை விட சூப்பராக பேசினவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. சில பேர் பேசி அழலாம் வச்சுட்டாங்க. ஸோ அங்கே 1, 2, 3 3 ப்ரைஸ்லையுமே நம்ம இல்லை. பட் அந்த ஃபைனல் ப்ரைஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தேர் வாஸ் எ ஸ்பெஷல் மென்ஷன் ஃப்ரம் கேவி ஆனந்த் சார். அப்போ வந்து தண்ணியை பற்றி ஒரு பையன் பேசினா, அந்த பையன் பேசின அந்த கடைசி வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையன் இருக்கானா, எங்கே இருக்கான் அப்படின்னு உடனே சார் இங்கே இருக்குன்னு சொல்லி உடனே ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னாங்க. நான் வந்து அப்போ அப்படியே ஸ்டேஜுக்கு நடந்து போயிட்டு அப்போ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எனக்கு வந்து இந்த தம்பிக்காக தான் நான் மார்க் போட்டேன். பட் மற்ற 2 ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு தான் நிறைய மார்க் போட்டாங்க. ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் திஸ் பாய். இவன் வந்து இன்னைக்கு ப்ரைஸ் வாங்கலையோ இல்லையோ, இவன் சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் அந்த கடைசி வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த ஒரு லைன் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்றப்ப, உன் உயிரை சேமிக்க வழி இருந்தால் நீ என்ன செய்வாயோ அதையே உலகிற்கு செய், உலகின் உயிர் தண்ணீர் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து எனக்கு கிளாப்ஸ் வந்தது. எனக்கு வந்து அன்னைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்டே வந்து பாராட்டு, அங்கீகாரம் எல்லாமே அந்த கைத்தட்டு தான். அது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. அந்த டைமில் என்கிட்ட பெருசாக ஃபோன்லாம் இல்லை, சாம்சங் கீபேட் ஃபோன் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஆர்டிக்கல், இந்த கவன் பற்றி நான் இப்போ ரிசர்ச் பண்ணுறப்ப, ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியுது தண்ணியோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு அந்த இதுலேருந்தே இருந்திருக்கு. என்ன வந்து அந்த காலேஜ் ஃபெஸ்டிவலில் வந்து என்னை வந்து ஸ்பெஷல் மென்ஷன் சொன்னதுக்கான ஒரு காரணம். அடுத்து முக்கியமாக வந்து தீரன் மணியரசு அப்படின்ற ரோலில் வந்து போஸ் வெங்கட் நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து நிறையா ஸ்டடி பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப ஒரு ரவுடி டு பொலிட்டீஷியனாக மாறின ஒரு கேரக்டர் வேணும். அவங்க என்னென்னலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் பேசுவாங்க, என்னென்ன ஸ்டைலெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேரக்டர் ஸ்டடி எடுத்துகிட்டு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஃபிட் இன் பண்ணாங்க. ஒரிஜினலி பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டரை வச்சே நம்ம பண்ணுவோம். ஆனால் அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க.
அவங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக ஜெயிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க எப்படிலாம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, அவங்க மீடியாவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்ன, பீப்புளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்னன்றதை வந்து ஒரு கேரக்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீரன் மணியரசு ரோலை வந்து ஃபிட் இன் பண்ணாங்க. இப்போ அந்த ரோலுக்கு வந்து போஸ் வெங்கட் அவர்களுக்காக அவார்ட் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதை வந்து ரொம்ப கனகச்சிதமாக பண்ணார். முக்கியமான சீன் அந்த இன்டர்வியூ சீன். முதல்வன் படத்துக்கு வந்து கேவி ஆனந்த் சார் தான் வந்து கேமராமேன். ஸோ அந்த இன்டர்வியூ சீன் வந்து எவ்ரிபடி ரொம்ப ரசித்து ஷூட் பண்ண ஒரு இன்டர்வியூ. இந்த மாதிரி நாமளும் லைஃப் டைமில் எப்பயாவது ஒரு இன்டர்வியூ சீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். கட் பண்ணால் கவன் படத்தில் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ சீன் வருது. ஸோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஆனால் இதில் நமக்கு படத்துக்கு தேவையான விஷயமும் இருக்கணும், மக்களுக்கு தேவையான விஷயமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபிட் இன் பண்ணுறாங்க அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே. ஸோ அதிலே வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதுனால அந்த டைலாகே ஒன்று வந்துடும். நீங்கள் ஒன்றும் முதல்வன் படத்தில் வர ரகுவரனும் நான் அர்ஜுனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அழகாக வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்கு நீங்க முதல்வன் ரகுவரன் மாதிரி ட்ரை பண்றீங்க? வென் கம்மிங் டு சாங்ஸ், இந்த படத்துக்கு வந்து எல்லா பாட்டையும் வந்து ஆதி அவர்களே எழுதலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் இந்த படத்துடைய கதையாசிரியர் வந்து பாட்டு எழுதினாதான் இந்த பாடல்களுக்கு வந்து அந்த கதையோட பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேவி ஆனந்த் சார் சொல்லி அப்போ தான் வந்து கபிலன் வைரமுத்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கபிலன் வைரமுத்து வந்து இதில் 3 பாட்டு எழுதியிருப்பாங்க. பூமராங், ஆக்சிஜன் மற்றும் மாத்துறாங்களாம். பூமராங் பாட்டு டைட்டிலில் வரும். அண்ட் அடுத்தது வந்து ஆக்சிஜன் பாட்டு. ஸோ ஒரு காதல் பாட்டு. இது வந்து வாட்டி நான் கேட்குறப்ப ஒரு வேளை இந்த பாட்டை வைரமுத்து தான் எழுதியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பாட்டோட ஃபீலே வந்து சந்திரனை தொட்டது யார் ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அப்புறமா நான் லிரிக்ஸ் கிரெடிட்ஸ் செக் பண்ணுறப்ப தான் வந்து கபிலன் வைரமுத்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. தனியாக நடமாடும் பிடிவாதம் உனது, நிழலோடும் உரசாத தன்மானம் எனது. அந்த பொண்ணு வந்து ஒரு பிடிவாதத்தில் விட்டு போயிடுவாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு தன்மானம் இருக்கும், நான் இனிமேல் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி. அது வந்து படத்துக்கு ரிலேட்டடான லைன், அந்த காதல் வரிக்கும் வந்து ரிலேட் ஆகிருக்கு. காதலை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுவாங்க. கபிலன் வைரமுத்து சொல்கிறாங்க, காலம் வந்து தீர்ந்தாலும் காதல் வந்து தீராதான். நான் வந்து ஒரு கேப்ஷனாக ஒரு லைன் போடுவேன்னா, மீண்டும் ஒரு காதல் செய்ய கண்களில் ஈரம் இல்லை அப்படின்ற வரி. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க தெரியல. இந்த வரி எனக்கு, இந்த ஒரு லைன் மட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் காதல் செய்ய என் கண்களில் வந்து கண்ணீர் இல்லை, அந்த அளவுக்கு வந்து நான் அழுதுட்டேன் போன காதல். அடுத்து வந்து மாத்துறாங்களாம் அப்படின்னு ஒரு சாங். இது வந்து ஐ ஃபீல் அண்டர் ரேட்டட். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. படத்தோட இது செம்மையாக ஃபிட்டின் ஆயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. இந்த பாட்டை வந்து கேபர் வாசகி தான் பாடியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ நிறைய அவரை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த ஆல்பமில் இந்த பாட்டு வந்து அவங்க வாய்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, புதுசாக கடை ஆரம்பிக்கிறாங்க, அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப நிறைய பேர் நிறைய பாட்டு போடுவாங்க. எனக்கு இந்த பாட்டு தான், இந்த ஆஃபீஸ் செட்டப்பு இதெல்லாம் பார்த்த உடனே அது 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 ஒரு மாதிரி நீங்கள் விஷுவலாக வந்து ஒரு 1000 வாட்டி 10,000 வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஏன்னா நான் வந்து விஷுவலி பார்த்த பாடல்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஹிப்ஹாப் தமிழா ஒவ்வொரு ஆல்பம்லையும் ஒரு டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆல்பமில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னா நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. மடோனா செபஸ்டியன் அவர்கள். அவங்க ஆல்ரெடி ஒரு ஹீரோயின், பெரிய ஆள். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். நிறைய பாட்டுலாம் வந்து பாடி யூடியூப்பில் கவர் வெர்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அஃபிஷியலி முதல்ல பாடின பாட்டு வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற பாட்டு. அங்கேருந்து தான் பாட ஆரம்பித்தாங்க. இந்த ஹாப்பி நியூ இயர்ன்ற பாட்டை வந்து அருண் ராஜா காமராஜா அவர்கள் தான் வரிகள் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அடுத்து மகாகவி பாரதியார் அவர்கள் அவருடைய தீராத விளையாட்டு பிள்ளை வரிகளை வந்து படத்தில் வந்து பாட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாலி சாருடைய பேர் பாடல்கள்னு இந்த படத்தில் இருந்துச்சு. எனக்கு ஷாக், எப்படி அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம்னா, படத்தோடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வர்றப்ப நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல.
முதல்ல வந்து கேவி ஆனந்த் சாருக்கு வாலி சார்னா பிடிக்கும், ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. எவென்ச்சுவலி அது நடக்கலை. ஆனால் அவருடைய பாட்டெலாம் வந்து கேமராமேனாக இருக்கும்போது ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சிவாஜியில் வந்து அந்த அதிரடிக்காரன் பாட்டெலாம் வந்து லிரிக்கலி அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னப்பா சூப்பராக எழுதியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் கிளைமேக்ஸ் வர்றப்ப எனக்கு அந்த பழைய பாட்டு ஒன்று, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்ன்ற பாட்டை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்புறமா அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்பமாக கேவி ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இது வந்து பெரிய அளவுக்கு ரெகக்னைஸ் ஆகலையே, மக்களுக்கும் பிடிச்சது, எங்கேயும் விருதுகள் வாங்கலையே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இப்போது கேவி ஆனந்த் சார் இல்லை, பட் அவர் உயிரோடு இருந்திருந்தா இப்போ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கொடுத்த விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆதினா ஜீவானா கொடுக்குற எல்லா பாட்டுமே ஒரு ஓஜி வைப்பில் இருக்கும். இப்போ ரொம்ப வருஷம் கழித்து கிடைச்ச ஒரு அங்கீகாரம், இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து கேவி ஆனந்த் சாருக்காகவும் அண்ட் இந்த அவார்டு வாங்கினதுக்காகவும் பண்ணேன். உங்களுக்கு கவன் ஆல்பமில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் கவன் படத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈர்த்த விஷயம் எது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் படிக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக தயாராகிட்டு இருக்கு. மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் விஜே சுஷில்குமார். நன்றி, வணக்கம்.